மத்திய கிழக்கு போர் உலக பொருளாதாரம் மந்தமடையும் என IMF எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உலகளாவிய பணவீக்கம் அதிகரிப்பதோடு பொருளாதார வளர்ச்சியும் மந்தமடையும் என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் சர்வதேச நிதி நிறுவனத்தினால் வெளியிடப்படவுள்ள உலக பொருளாதார கணிப்பிற்கு முன்னதாக அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். உலகில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவையில் 1/5 பங்கை கொண்டு செல்லும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மறித்துள்ளதால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு இதுவரை இல்லாத மிக மோசமான இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 14 வெளியிடப்படவுள்ள உலக பொருளாதார கண்ணோட்டத்தினூடாக சர்வதேச நாணய நிதியம் பல்வேறு பொருளாதார நிலைமைகள் குறித்து கணிப்புகளை முன்வைக்க உள்ளது. போரினால் ஏற்பட்ட தாக்கம் மற்றும் கடுமையான நிதி நிபந்தனைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி வேகம் வீழ்ச்சியடைய கூடும் என்று நிபுணர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தனர். போர் ஏற்படாதிருந்தால் பெருந்தொற்றுக்கு பிறகு பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வந்த நிலையில் 2026 ஆண்டில் 3.3% மற்றும் 2027 ஆண்டில் 3.2% உலக பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்த்ததாக கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா மேலும் தெரிவித்துள்ளார்.